வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா அல்ஜிப்ராவில் இம்பார்ட்டண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வித் ஆன்சரோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணிங்க. ரிப்பீட்டடாக நம்மளுக்கு இது வந்து வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. சரி, பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா, த ஸ்ட்ரக்சர் 0, 1, 2, 3 up to 5 modulo plus 6 modulo multiplication 6 இந்த செட் என்னன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ring with 0 divisor, a ring without 0 divisor, not a ring. ஸோ இது பார்த்தீங்கன்னா ring தான் with 0 divisor. ரிங்குக்கான 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 5க்குள்ளே நம்ம அபிலியன் குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா க்ளோஸ் டு ப்ராப்பர்ட்டி வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன், அதாவது 2 மெம்பரை எடுத்து ப்ளஸ் பண்ணாலும் இன்ட்டு பண்ணாலும் அதிலே வரணும். அசோசியேட்டிவ் லா வந்து ட்ரூ ஆகணும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, லெஃப்ட்டு ரைட்டு, ஏ டாட் பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி டாட் சி வித் 0 டிவைசர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 0 டிவைசர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா பாருங்கள். 2 நான்-ஜீரோ நம்பர் எடுத்துப்போம். 2 நான்-ஜீரோ நம்பரை எடுத்தால் இட்ஸ் ப்ராடக்ட் 0 வரும். அதுதான் நமக்கு வந்து 0 டிவைசர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 2 or 3 டாட் பண்ணுங்களேன். 2 3 சார் 6 வருமா. 2 நான்-ஜீரோ, 3 நான்-ஜீரோ, பட் 6 பண்ணிங்கன்னா வரணும். மாடலோ இன்ட்டு 6 போடுறப்போ 0 வரும். இப்படி போடுவோம். ஆச்சுலாம் 2.3 = 0 mod 6. அப்போ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ப்ராடக்ட் ஆஃப் 2 நான்-ஜீரோ நம்பர் = 0. அதுதான் 0 டிவைசர். ஸோ ஆப்ஷன் வந்து பி தான் நமக்கு இதில் ரைட்டான ஆன்சர். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, in a ringல its non-zero elements form a group under multiplication. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான்-ஜீரோ எலிமெண்ட்ஸ் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுதுன்னா அதுக்கு பேர் வந்து நம்மளுக்கு டிவிஷன் ரிங். டெஃபினேஷன்லேயே பார்த்துருக்கோம். அதன் பிறகு தேர்டு பார்த்தீங்கன்னா, a ring is called boolean ring. ரிப்பீட்டட்லி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. A² = A. பூலியன் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, பூலியன் அந்த ஆப்ஷன் வந்தாலே A² = A தான் வரும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா JN, the ring of integers with modulo n is a field. எப்போ சொல்லுவோம், அந்த n வந்து ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா தான். இது கூட நாங்கள் ப்ரீவியஸ் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். அல்ஜிப்ரா ஷார்ட் நோட்ஸில் போட்டிருக்கேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. JN, the ring of integers with modulo n வந்தால் ஃபீல்டு தான். எப்போ அந்த n வந்து இட் இஸ் எ ப்ரைம் நம்பராக இருந்தாலோடைய அது ரிங் ஆக முடியும். சரிங்களா. அதுக்கப்புறமா the number of non-isomorphic abelian group of order 15. the number of non-isomorphic abelian group of order 15 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அது ஃபஸ்ட்டு 1 தான் நம்மளுக்கு வரும். இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. நான் ஐசோமார்பிக் அபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 15 இஸ் எவ்வளோ வரும்னா 1 தான் வரும். ஆப்ஷன் டி. இன்னொரு கொஸ்டின் 6th பார்த்தீங்கன்னா, if H is a subgroup of G under plus, if or only if H சப்குரூப்பாக இருக்கணும்னா if or only if கண்டிஷன் இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் ப்ளஸ் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ப்ராடக்ட்னா இதை போட்டுடலாம். ப்ளஸ் டக்குன்னு இதை போட்டுறாதீங்க. நமக்கு வந்து A - B belongs to H, அதாவது ஒரு நம்பர் இட்ஸ் இன்வெர்ஸ் அந்த கான்செப்டில் எடுத்துக்கலாம். A - B belongs to H. ஸோ if and only if வந்து A - B belongs to H, இதுதான் நமக்கு வந்து அது வரும். அடுத்து 7th பார்த்தோம்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் தான் இது.
ஜி வந்து ஒரு ஃபைனைட் குரூப்பாக இருக்குது. ஹெச் வந்து வெறும் சப் குரூப்பாக இருந்தால் அது என்ன ஆகிடும் நம்மளுக்கு ஆக்சுவலாக லெக்ராஞ்சி சேர்த்து வந்துடுற மாதிரி வந்துடுமா. இங்கே ஹெச் வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜின்றாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி பை ஹெச் என்ன வரும்னா ஆர்டர் ஆஃப் ஜி டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச். சரிங்களா. இங்கே 8th பார்த்தோம்னா ஒரு தேரம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்னும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பி சைலோ சப்குரூப் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ பி சைலோ சப்குரூப்னு வந்துட்டாலே இதில் சைலோஸில் 3 தேரத்தில் ஏதோ ஒன்று கரெக்ட். நீங்கள் நினச்சது தான் சைலோஸ் தேர்ட் தேரம் தான் நமக்கு இது. ஏன்னா ஃபஸ்ட்டு தேரத்தில் என்ன சொல்லியிருப்போம், பி பவர் என் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, பி பவர் என் ப்ளஸ் 1 டஸ் நாட் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு வரும். தென் ஜி ஆஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஆர்டர் பி பவர் என் தான் ஃபஸ்ட்டு தேரம். ரெண்டாவது அது இதுதான் வரும். என்ன வரும், 2 சப் குரூப் ஆஃப் சேம் ஆர்டர் ஆர் காஞ்சுகேட்னு வரும் அதில் சைலோஸில். தேர்டு வந்து நம்பர் ஆஃப் பி சைலோ சப் குரூப் ஆஃப் ஜி இஸ் ஆஃப் த ஃபார்ம் என்னன்னா 1 + kp. ஸோ 1 + kp தான் வரும். அடுத்து 9th கொஞ்சம் பாருங்கள், ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். H is a subgroup of G இருக்குது and N is a normal subgroup of G. H intersection N போட்டால் என்ன வரும், இது சப்குரூப்பு, இது நார்மல். அப்போ சப்குரூப்பு நார்மல் போட்டால் நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜின்னு தான் வரும். ஏன்னா ரெண்டுமே வந்து N ஆல்ரெடி சப்குரூப் ஆஃப் ஜிக்கு வருது, H வந்து சப்குரூப் ஆஃப் ஜின்னும் போது அப்போ ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் போட்டால் இட்ஸ் a நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜின்னு வரும். 10th பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக கொடுத்துடலாம். அது தெரிஞ்சிச்சுன்னா இதை போட்டுடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் இன்கரெக்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒரு எலிமெண்ட்டுக்கும் அதனுடைய இன்னொரு எலிமெண்ட்டுக்கும் போட்டோம்னா ஆர்டர் சேமாக தான் இருக்கும். ஏபிக்கும் பிஏக்கும் ஆர்டர் சேமாக தான் இருக்கும். ஏக்கும் பி இன்வெர்ஸ் ஏபிக்கும் ஆர்டர் சேமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு மெம்பர் ஆஃப் ஃபேமிலி இதுக்கும் அந்த மெம்பர் ஆஃப் ஃபேமிலிக்கும் ஆர்டர் சேமாக இருக்குமா, இருக்காது இல்லையா. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி. லாஸ்ட் ஆப்ஷன் டி தான் நமக்கு இதில் இன்கரெக்ட். கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, இன்கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ 11th கொஸ்டினை பார்த்தோம்னா லெட் W be a subspace of inner product space V. Then the orthogonal complement of W is ஒன்றுமே இல்லை. ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U, V 0ன்னு சொல்லுவோம் நார்மலாக. இங்கே அந்த மெம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இட்ஸ் நாட் ஈக்குவல் 0 வருது, இது கிடையாது. இட்ஸ் நாட் ஈக்குவல் 0 இதுவும் கிடையாது. இது ஈக்குவல் டு 0 தான், பட்டு மெம்பர் எதில் இருக்காங்க, வீல இருக்காங்க. வீல இருக்கக்கூடாது. நம்ம எதை ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் சொல்லிருக்கோமோ அதில் தான் ஒரு எக்ஸ் இருக்கணும், இன்னொரு எலிமெண்ட் தான் வீல இருக்கணும். சாரி, டி ஆப்ஷன் கிடையாது, சி தான். ஏன்னா எதில் நம்ம இன்னர் ப்ராடக்ட்டில் எடுக்கிறோமோ அதில் ஒரு எலிமெண்ட் இருக்கணும், நெக்ஸ்ட்டு டபிள்யூவில் ஒன்று இருக்கணும். ஸோ இதில் சி தான் நம்மளுக்கு ரைட் ஆப்ஷன். கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் டபிள்யூ. நெக்ஸ்ட் வந்து 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the subspace W of a vector space V is invariant under T belongs to A of V. invariant and also subspaceன்னு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சிம்பிள். சப்ஸ்பேஸ்னால் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, தட் இஸ் கண்டெய்ன்ட் இன்னு வருமா. இதில் கண்டெய்ன்ட் இன் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஏ, இன்னொன்று டி. ஸோ இதில் எது ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா டி தான் நமக்கு கரெக்டாக வரும். ஏன்னா இங்கே வந்து இந்த டபிள்யூ தான் நம்மளுக்கு சப்ஸ்பேஸ் ஆஃப் வின்றதுனால டபிள்யூடி கண்டெய்ன்ட் இன் டபிள்யூ. நெக்ஸ்ட்டு 13 இஸ் வெரி சிம்பிள், நீங்களே ஈஸியாக போட்டுருவீங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டோம்னா 2 எலிமெண்ட்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸில் எடுக்கிறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸில் எடுத்திங்கன்னா அது பாலினாமியல்.
சரிங்களா? ஸோ அப்போ 2 பாலினாமியல் எடுத்திருக்காங்க, ரெண்டுமே என்ன சொல்லிட்டாங்க, நான் ஜீரோ. ஸோ நான் ஜீரோனா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒன்றாவது இருக்கும், சிங்கிள் எலிமெண்ட் கான்ஸ்டண்ட்டாவது இருக்கும், இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர் இப்படின்னா இருக்கலாம். அப்போ எப்படி பார்த்தாலும் 2 ஃபங்க்ஷன், இது ஒரு எக்ஸ்னு எடுத்துங்க, இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துங்க, 2 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் ஆகிடுமா? அப்போ டிகிரி இந்த பக்கம் 3 வரும், இந்த பக்கம் டிகிரி பார்த்தீங்கன்னா 1 தானே வரும். ஸோ தட் இது டிகிரி எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் இருக்க வாய்ப்பு இல்லை, டிகிரி எஃப் ஆஃப் எக்ஸும் டிகிரி மல்டிபிள் ஈக்குவலாக இருக்காது, இது ரெண்டும் ஸ்ப்ளிட் ஆகாது. ஸோ டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். புரியுதுல உங்களுக்கு சொல்கிறது? சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று நீங்கள் எடுத்து பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஜிஎக்ஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் ஆகிடுமா? அப்போ டிகிரி வந்து 3 வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு மட்டும் டிகிரி 1. ஸோ அப்போ 1 less than 3. இது கரெக்டாக வருது இல்லையா? இதை மற்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், எதுக்குமே கரெக்டாக வராது உங்களுக்கு. ஏ ஆப்ஷனுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு சரியாக வரும். அடுத்து 14. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இஃப் பை இஸ் எ ப்ரைம்னு சொல்லிட்டாங்க இந்த யூக்ளிடியன் ரிங் ஆரில், தென் பை டிவைட்ஸ் ஏபி வேர் ஏ கம பி பிலாங்ஸ் டு ஆர்னா, இந்த பை எதை டிவைட் பண்ணுவோம்? நாட் போத் ஏ அண்ட் பியா, ஒன்லி ஏவா ஒன்லி பியா, இல்லை அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ ஆர் பியா? இதில் ஆப்ஷன் சூப்பராக உங்களுக்கு புரியுது பாருங்கள். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ ஆர் பின்னு வந்துடும். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. இந்த ரிங்கினுடைய ஃபுல்லு டெஃபினேஷனே இதில் வந்துடும். ஆல்மோஸ்ட் நீ இப்போ ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிங்குக்கான டெஃபினேஷன் தெரிஞ்சால் இதை முடிச்சிடலாம். நான் எம்டி செட் ஆர் இஸ் செட் டு பி ரிங்குனா அண்டர் இது பைனரி ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸாக இருக்கணும், டாட் இருக்கணுமா? ரிங்குக்கு டெஃபினேஷன் என்ன? ஏஎம்டி. ஏன்றது அபிலியன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸ், டின்றது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ், எம்ன்றது க்ளோஸ்டு அண்டர் மல்டிப்ளிகேஷன். சரியா? அப்போ வெறும் அபிலியன் மட்டும் வராது, இது பாய் தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. டாட்டில் அபிலியன் கிடையாது, அது வரவே வராது, ஞாபகம் வச்சுங்க ரிங்க்கு. ஸோ ஆர்கமா ப்ளஸ் அபிலியன் வந்துடும். டாட்டில் என்னது? செமி குரூப். கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தட் இஸ் செமி குரூப்ன்றது தான் நம்மளுக்கு வந்து க்ளோஸ்டு அண்டர் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டெல்லாம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏ டாட் பி ப்ளஸ் சி, ஏ டாட் பி இன்ட்டு ப்ளஸ் ஏ டாட் சி. ஸோ ஆப்ஷன் சி தான். அதாவது ரிங்குக்கான டெஃபினேஷனை கிளியராக உள்ளே இறக்கிட்டாங்க. ரிங்குக்கான டெஃபினேஷன் ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க, ஏஎம்டி. ஸோ இது வந்து அபிலியன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸ் க்ளோஸ்டு இல்லைன்னா செமி குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன், இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க, ஏஎம்டி. புரியுதா பாருங்கள்? ஏஎம்டி தான் நம்மளுக்கு ரிங்க்கான டெஃபினேஷன். ஒன்று வந்து அபிலியன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸ், அதுக்கப்புறம் க்ளோஸ்டு அண்டர் மல்டிப்ளிகேஷன் டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் ஹோல்டு, தட் இஸ் ஏஎம்டி தான் ரிங்கு. இந்த டெஃபினேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துங்க. அதை நெக்ஸ்ட் வெரி ஃபேமஸ் தேரம். அநேகமாக நேரம் அந்த பழைய நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க. வெரி ஃபேமஸ் தேரம், ஆல்மோஸ்ட் ஃபைன் பண்ணியிருப்பீங்க. எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு சப்குரூப் ஆஃப் ஏஎஃப்எஸ் ஃபார் சம் அப்பர் ஆப்ரேட்டர்ஸ். முடிஞ்சிச்சா? கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏஎஃப்எஸ் வந்து ப்ளஸ் ஐசோமார்பிக் வந்தாலே இட் இஸ் ஏ கெய்லிஸ் தேரம். கரெக்டாக? இது இன்னும் வேறு மாதிரி கொடுப்பாங்க, எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு ஏ பெர்முட்டேஷன் குரூப்னு கொடுப்பாங்க. இங்கே ஏஎஃப்எஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இது பெர்முட்டேஷன் தானே ஏஎஃப்எஸ்ன்றது. ஸோ எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு சப் குரூப் ஆஃப் ஏஎஃப்எஸ் ஃபார் சம் அப்பர் ஆப்ரேட்டர்ஸ். வெரி குட். அடுத்து 17 ஒரு சின்ன ட்ரிக்கி. ஜி வந்து குரூப்பு நான் ஜீரோ ரியல் நம்பர் வித் ரெஸ்பெக்ட் மல்டிப்ளிகேஷன். ஜி பார்ன்றது 1, அதுவும் குரூப்பு அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஒரு பை ஃபங்க்ஷனை இப்படி டிசைட் பண்ணுறாங்க. ஜிலேருந்து ஜி பாருக்கு போகுது. பை ஆஃப் எக்ஸ் என்னது +1 எப்போ எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், -1 எஃப் இஸ் நெகட்டிவ். ஓகே, இந்த பையை வச்சு இப்போ நம்ம மூவ் பண்ண போகிறோம்.
3 ஆப்ஷனை கொடுத்தாச்சு. கிளஸ்டர் டைப்பு. இந்த 3 ஆப்ஷனில் எது கீழே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 3 ஆப்ஷன் முதல்ல வாட் இஸ் வாட்னு பார்த்துடலாம். அப்போ தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா. கெர்னல் பை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் ரியல் நம்பர். நமக்கு தெரியும் ஆக்சுவலாக கெர்னல் பைன்றது என்னது, ஒரு ஜிலேருந்து ஜி டேஷுக்கோ இல்லை ஜி பாருக்கோ மேப்பிங் ஆச்சுன்னா அந்த கெர்னல் பை ஈக்குவல் டு இ டேஷ்னு போடுவோம். இதில் குரூப்ஸில், அதாவது இ டேஷ் ரெப்ரசன்ட்ஸ் ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆஃப் ஜி டேஷ். இங்கே வந்து ஜி பார் தானே. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இ என்ன வரும், அண்டர் மல்டிப்ளிகேஷன்னா 1 வருமா. ஸோ பாசிட்டிவ் ரியல் நம்பர். சரியா பச்சா 1 வந்துருக்குங்களா. ஸோ இட் இஸ் ஏ ட்ரூ. அதுக்கப்புறமா பைஸ் ஹோமோமார்பிசமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஹோமோமார்பிசம் தான். நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். பை ஆஃப் XY ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பை ஆஃப் ஐ ஸ்பிளிட் ஆகும். எக்ஸ்ன்றது இங்கே 1 தான் இருக்குது, -1 கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி பை ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னாலும் பை ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பை ஆஃப் ஒய் வரும். பட் ஐசோமார்பிசம் மட்டும் வராது நம்மளுக்கு. ஏன்னா ஆன் டூ இருக்கு இல்லையா, ஆன் டூ 1 to 1 ஆன் டூ தான் நம்மளுக்கு ஐசோமார்பிசம். இதில் வந்து ஆன் டூ இந்த ஃபங்க்ஷன் ஆன் டூ வராது. ஏன்னா இந்த ஜியில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஜியில் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. ஏன்னா நான்-ஜீரோ ரியல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஆன் டூ ஃபங்க்ஷனு இதில் ஒர்க் ஆகாதனால இந்த பைஸ் அண்ட் ஐசோமார்பிசம் ஃபெயில் ஆகும். அப்போது 1ம் 2ம் தான் நம்மளுக்கு கரெக்ட். 1 and 2 இதில் பார்த்தீங்கன்னா இந்த பி ஆப்ஷனில் தான் இருக்குது. நீங்கள் வேணும் ஐசோமார்பிசம் செக் பண்ணி பாருங்கள், வராது. ஹோமோமார்பிசமும் அது கெர்னல் பை ஈக்குவல் டு பாசிட்டிவ் ரியல் நம்பர் மட்டும்தான் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி சிம்பிள் ஆல்சோ. இந்த சிமெட்ரிக் குரூப் பெர்மிட்டேஷன் குரூப் இருக்கு இல்லையா, அதை நல்லா பார்த்து வச்சுங்க. இதில் ஏஎன்பி த செட் ஆஃப் ஈவன் பெர்மிட்டேஷன் இன் எஸ்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஏஎன் சப்செட் ஆஃப் திஸ். ஈவன் மட்டும், ஈவனும் ஆடும். என் 1 விட பெருசாக இருந்தால் ஆர்டர் ஆஃப் ஏஎன் என்ன வரும், ஆர்டர் ஆஃப் ஏஎன் நீங்கள் ஈஸியாக போடணும். எஸ்என்னுக்கு ஆர்டர் என்ன வரும், n ஃபேக்டரியல். இதில் ஈவனை மட்டும் எடுத்தாங்கன்னா அதில் பாதி, n ஃபேக்டரியல் பை 2. அதே மாதிரி ஆட் பெர்மிட்டேஷனும் அதே தான், n/2 தான். சேம் ஃபார்முலா தான், எதுவும் மாறாது. 90th வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இந்த ஃபார்முலா கூட நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இதில் லீனியர் அல்ஜிப்ராவில் வந்து ஷார்ட் பாயிண்டில் ஏவும் பியும் n/n மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறோம். ஓவர் ஃபீல்டு எஃப் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஐடெம்பொட்டன்ட் கண்டிஷன் வருதுங்களா. ஸோ இந்த கண்டிஷன் வந்தாலே ரேங்க் ஆஃப் ஏ ப்ளஸ் ரேங்க் ஆஃப் ஐ மைனஸ் ஏ பார்த்தீங்கன்னா n. கீழே போட்டிருக்க பாருங்க ஃபார்முலா. ஃபார் ஐடெம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்க்கு வந்து ரேங்க் ஆஃப் ஏ ப்ளஸ் ரேங்க் ஆஃப் ஐ மைனஸ் ஏ ஈக்குவல் டு n. நெக்ஸ்ட்டு நம்ம சிலபஸ்னுடைய கடைசி தேரம் இது ஆக்சுவலாக அல்ஜிப்ராவில். அதனால் இந்த தேரத்தை நான் வந்து இங்கே ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். அது கடைசி பொதுவாக கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற என்ன பண்ணுவோன்னா, எடுத்துகிட்டே வருவாங்க கடைசியில் எதனா ஒரு பாட்டு பார்க்கலான்ட்டு கடைசி லாஸ்ட் அட்மோஸ்ட் இருக்கிற தேரத்தை இப்படி உங்களுக்கு டக்குன்னு இன்செர்ட் பண்ணலாம். ஸோ என்ன தேரன்னு பார்த்தீங்கன்னா அதில் எ டிவிஷன் ரிங் விச் ஹஸ் ஒன்லி எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் மஸ்ட் பி எ கம்யூட்டேட்டிவ் ஃபீல்ட். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேரத்தை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஃப்ரெப்னியஸ் தேரம் நம்மளுக்கு இல்லவே இல்லை. ஹாமில்டன் தேரம் தெரியும். என்னது, எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேலாய்ஸ் தேரமும் இப்படி வராது. அதில் வந்து அந்த லெஃப்ட்டு ரைட்டு கோசெட் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இது இருக்குது பார்த்தீங்கன்னா வெட்ருபான் தேரம் தான் நமக்கு இதில் இம்பார்ட்டன்ட் பார்ட். இதில் ஆல்மோஸ்ட் 3 தேரம் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நேமிங் தேரம் அது நல்லா பார்த்துக்குங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எதுக்குன்னா உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு பூஸ்டப்புக்காக நான் கொடுக்குறேன் அதை. ஸோ இது 20 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 20 கொஸ்டினில் என்ன ஒரு பியூட்டினா, இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. அதாவது 2017 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிஎன்பிசியில் கண்டக்ட் பண்ண மேத்தமெட்டிக்ஸ் பிஜிக்கு அல்ஜிப்ராவில் கேட்ட கொஸ்டின் தான் இந்த 20 கொஸ்டின். நீங்கள் வேணால் இதில் எடுத்து பாருங்கள், டிஎன்பிசி வெப்சைட்டில் போய் பாருங்கள். அல்ஜிப்ராவில் 200 கொஸ்டினில் மொத்தமாக 200 கொஸ்டினில் 20 கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு வித் ஆன்சர் கீயோடு தான் போட்டிருக்கோம். இதை நல்லா பார்த்துக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்குறோம்.